ஈத் ஹாலிடேஸ் அப்போ எல்லாருமே குர்ஃபகான் போயிருந்தோம் ஃபேமிலியோட, இன்னும் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோட. நிஜமாக இந்த பயணம் ஒரு அழகாதிய பயணமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு நெருக்கத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஒன்றா போனோம். அல்ஹம்துலில்லா, அழகாதிய ஒரு பயணம். அது தாண்டி அது அல்லாஹுடைய படைப்பும் அழகானதாக இருந்துச்சு. சூப்பரான கடல், சூப்பரான கப்பல் பயணமாகவும் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். கடல் பொறுத்தவரை சூரா மாயிதாவில் அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான், கடல் உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு. ரசுல்லா கிட்ட கூட கடல் பற்றி கேட்கப்பட்டுச்சு. அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க, கடல் நீர் தூய்மை செய்யத்தக்கது, கடலில் தானாக செத்தது கூட உங்களுக்கு ஹலாலானது அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க. இப்போது மற்ற உணவுகள் நம்ம சாப்பிட்றோம், ஆடு மாடு கோழின்ற விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம். இது அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாம் அறுத்து சாப்பிட்டோன்னா அது ஹலால் நமக்கு. அதுவே தானாக அது இறந்து சாப்பிட முடியாது, அது நமக்கு ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் கடல் உணவு பொறுத்தவரை அது தானாக இறந்திருந்தாலும் அது நமக்கு ஹலாலானதுன்னு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நம்முடைய கேள்வி ஒன்று வரலாம், கடல் உணவு உண்டா, அப்போ எல்லாமே நம்ம சாப்பிட்லாமா? அப்போ கடலில் நமக்கு தீங்கு தரக்கூடிய உணவும் இருக்கே அப்படின்ற ஒரு கொஷினும் வரலாம். அதுக்கும் நம்முடைய மார்க்கம் விளக்கம் சொல்லுது, வலா துல்கூபி ஐதீக்கும் இலத்தஹலுகத்தி, உங்களுடைய கையால் நீங்கள் நாசத்தை தேடிக்காதீங்கன்னு அல்லாஹாலா குரானில் சொல்கிறான் இல்லையா. இப்போ நமக்கு நல்லா தெரியுது, இந்த உணவு கடலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவு நமக்கு கெடுதி தரும், நமக்கு அது உடலுக்கு உபாதையை உண்டாக்கும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தடுத்திருக்கான். உனக்கு தெரிஞ்சிச்சே ஒரு விஷயத்தை நீ செய்யாத, உன் கையாலே நீ நாசத்தை தேடிக்கிடாதன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் இல்லையா. அதன் அடிப்படையில் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.